வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையில் காரப்பொரி தான் பார்க்க போகிறோங்க. வித்தியாசமாக மசாலா வறுத்து பொடி பண்ணி செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக 2 படி பொரி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு அடி கனமான கடாய் வச்சுக்கலாம். இதில் காரத்துக்கு 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டையை ஒடிச்சு வச்சுருக்கேங்க, 3 கிராம்பு. இதை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. எண்ணெயே ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர அளவுக்கு வறுக்கணுங்க. நல்லா மணம் வருதுங்க. இதை எடுத்து நம்ம கொஞ்சம் குறப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நைஸாக பண்ண வேண்டாம். அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பொரி தேங்காய் எண்ணெயில் வறுத்தா தான் சூப்பராக இருக்கும். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் 1 ஸ்பூன் கடுகு. எப்போவுமே பொரியில் கடுகு கொஞ்சம் நிறையா இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இடித்து வச்ச 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க. பூண்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துடணும். அந்த பூண்டோட மனம் கமன்னு பொரியில் சூப்பராக இருக்கும். அரை கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, இதில் 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேங்க, அதை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா மொறுன்னு பொரிஞ்சிடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 10 நாளைக்கு கூட இந்த மாதிரி வறுத்திங்கன்னா பொரி மொறுன்னே இருக்குங்க. இதில் தோலோட வேர்க்கடலை சின்ன கப்பில் 3/4 கப் அளவுக்கு போடுறேங்க. வேர்க்கடலை அதிகமாகவும் பொட்டுக்கடலை குறைவாகவும் சேர்த்தணும். ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடணுங்க. ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், ஆனால் இந்த எண்ணெயில் நல்லா மொறுன்னு ஆயிடணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்புங்க. உப்பு பொரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் உப்பு சேர்த்த வேண்டியதில்லை. பொரியில் உப்பு கம்மியாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமானதுங்க, இது சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நைஸாக இருக்கிற சர்க்கரை, ரேஷன் கடை சர்க்கரை கொஞ்சம் நைஸாக இருக்குங்க, அது சேர்த்துக்குங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு தட்டில் போட்டு பருப்பு மத்து வச்சு லேசாக நுணுக்கி போட்டுக்குங்க. பவுடர் ஆக்கி போட வேண்டாம். பெரிய சர்க்கரையாக இருந்தால் நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அதுவே மணலாட்டு சர்க்கரையாக இருந்தால் அப்படியே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை தள்ளிட்டு இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே மொறுன்னு இருக்குது. அந்த எண்ணெயில் குறப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பட்டை கிராம்பு சோம்பு, அதையும் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் இது அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த எண்ணெயில் இந்த மனம் சூப்பராக இருக்குங்க. இந்த சூட்லேயே அது பொரிஞ்சு வந்துடுங்க பாருங்கள். இப்போ எண்ணெயிலே இருக்குது. இப்போ ஒன்றா கலந்துக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எல்லாம் ஒன்றா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காரப்பொரி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம பொரியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அடி கனமான கடாயாக இருக்கிறதுனால அடுப்பை நிறுத்திட்டு நல்லா கிளறி கொடுத்தாலே சூடு நல்லா ஏறிடுங்க. உங்கள் பொரி மொறுன்னு இருந்ததுன்னா இந்த சூட்லேயே வறுத்தா போதும். இல்லைன்னா இனி அடுப்பு பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா சூடு பண்ணிங்க. இது நல்லா நான் அடுப்பு பற்ற வைக்கல, இதுலேயே நல்லா மொறுன்னு சூடாயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நீங்கள் மோர் மிளகா சேர்த்துக்கலாம். எங்கிட்ட மோர் மிளகா இல்லை. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.